அன்பார்ந்த ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, ஃபைல்ஸ் எல்லாமே மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே ஹிந்தி எழுதியிருந்தாலும் அதில் கருப்பு பெயிண்ட் அடித்து நாசம் பண்ணுது. அது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணன்றத தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. மத்திய அரசு என்ன அவங்க அப்பா வீட்டு காசில் எழுதுகிறாங்க, நம்முடைய வரி பணத்தில் தான் அவங்க ஹிந்தியில் எழுதுகிறாங்க, ஒரு ஸ்கீம் போடுறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. இது போன்ற வீடியோக்கள் முழுசாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. நேயர்களே, இன்றைக்கி மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்குது. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லுது? இல்லை, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுடைய செம்மொழி, அதாவது இப்போ தமிழும் இங்கிலீஷ் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம், மீதி மொழிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க. ஏங்க, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்குங்க. இந்தியா மக்கள் ஹிந்தி கற்றுக்கிட்ட யாருக்கு நஷ்டம்? ஒருவேளை எதுனா கவர்மெண்ட்டுக்கு எதுனா நஷ்டமாகுதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா மக்களும் தமிழும் ஹிந்தியும் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க தமிழக அரசு, தமிழக அரசியல்வாதிங்க ஏன் இதை எதுக்குறாங்க? இதில் ரெண்டு அரசியல்வாதிக்கு தான் இதில் எதுக்க மாட்டேன்றாங்க, மீதி இருக்கிறவங்க பூரா எதுக்குறாங்க. ஏன்னா எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டுருக்குறாங்க. ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான்? உன் குழந்தை எங்கேப்பா படிக்குது? கவர்மெண்ட்டில் படிக்குதுப்பா. கவர்மெண்ட்டில் கேவலம்ப்பா, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அதில். நாங்கள் பாரு, என் குழந்தைய சிபிஎஸ்சியில் படிக்க வச்சுட்டு நாளைக்கு அவன் கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், என்னென்னமோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்றான். அவன் என்ன பண்ணுறான்? கடனை வாங்கி குழந்தைய சிபிஎஸ்சியில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதுதான் சொல்லுவாங்க, வரவு 8 அணா செலவு 10 அணா. அப்போ செலவு 10 அணா ஆச்சுன்னா மீது 2 அணாவுக்கு அவன் எங்கே போவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, அதனால் நிறைய மக்கள் சூசைட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ மக்கள் போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டலைன்னு சொன்னால் பிரின்ஸிபாலில் இருந்து, அந்த டீச்சரில் இருந்து, அந்த வார்டனில் இருந்து, ஏன்ப்பா இன்னும் ஃபீஸ் கட்டலை, ஏன்ப்பா இன்னும் ஃபீஸ் கட்டலைன்றாங்க. அவள் எவ்வளோ அவமானப்படுறான் தெரியுங்களா? ஸோ அதனால் தமிழ்நாட்டில் ஏன் மும்மொழி கொள்கை, அதான் மும்மொழி கொள்கை, ஹிந்தி மட்டும் நீ கற்றுக்கோன்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன உனக்கு பிடிச்சது? சம்ஸ்கிருதம் பிடிக்குமா, சம்ஸ்கிருதம் படிச்சுக்கோ, ஹிந்தி பிடிக்குமா, ஹிந்தி படிச்சுக்கோ, மற்ற என்ன லாங்குவேஜ் பிடிச்சதோ அந்த லாங்குவேஜை நீ படிச்சுக்கோ அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்லுது. இவங்க படிக்கிறதுனால தமிழக அரசுக்கு என்ன நஷ்டம் இருக்குது? இதில் ஒன்றும் கிடையாது. இப்போ ஹிந்தியை ஏன் கொண்டு வராங்க? ஹிந்தி ஆட்சி மொழின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சி மொழியாக ஹிந்தி இங்கே இருக்கட்டும், ஏன்னா ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கிற பிற மொழிகளில் கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புள்ள ஆட்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹிந்திக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி கிடையாது. ஸோ கற்றுக்கலாம், அவ்வளோதான். இப்போது 21 மொழிகள் இருக்குன்னா 21 மொழிகளும் 10 வருஷம் ஒரு காலகட்டத்துலேயும் மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற கடுகோடியில் இருக்கிற கூட அந்த 21 மொழி, இந்தியாவில் எத்தனை மொழி இருக்குது, எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கலாம். ஸோ இது கற்றுக்கிட்டால் என்ன ஆகிடு போகுது? இதுக்கு ஏன் நம்ம தமிழக அரசு சொல்லுது அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ் போடணும், வாத்தியர்ஸ் போடணும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். நாமளே கவர்மெண்ட் ஸ்கூலில் மூடு விழாவாக பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். இதுக்குள்ளே இன்னொரு வெளியே எப்படியா திமிக்க முடியும் அவனுங்க? உங்கள் அப்பா வீட்டு துட்லேயேப்பா நீங்கள் சொல்லி தரீங்க. சர்வீஸ் டேக்ஸ் என்ற பேரில், ஜிஎஸ்டி என்ற பேரில் வாங்குறீங்கல்ல, இது வாங்கி எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? பள்ளி கல்லூரியை பள்ளி தரத்தை இம்ப்ரூவ் பண்ணவும், மற்ற சாலைகள் போடுவோம், மற்ற ஊரக வளர்ச்சிக்காக தான் நீங்கள் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி மக்கள்கிட்ட கொள்ளடிச்சு தான் வாங்குறீங்க. புரியுதா? டேக்ஸ் வாங்குறீங்க இல்லையா? அதாவது கார் வாங்கினா ரோட் டேக்ஸ் வாங்குறீங்க, டோல் வாங்குறீங்க. அதே மாதிரி வீடு கட்டினா வீட்டுக்கு டேக்ஸ் வாங்குறீங்க, நில வரி வாங்குறீங்க, தண்ணி வரி வாங்குறீங்க, கரண்ட் வரி வாங்குறீங்க. என்ன ஏன் நீங்கள் குறைச்சலாக வாங்குறீங்க? அப்போது பகுத்தறிவு காமராஜர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காலேஜில் சீட்டு ஃபுல்லாகி போச்சு, இதுக்கு மேலே யாருக்குமே காலேஜில் சீட் இல்லை, எல்லாம் தேவையில்லை, இருக்கிற பசங்களே போகுது அப்படின்னு சொன்னாங்க. காமராஜர் ஐயா என்ன சொன்னார்? ஏழை அத்தனை டேபிள் சேரு மத்தியானத்துக்கு மேலே காலியாக தானே இருக்குது. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, 1 மணிக்கு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க?
ஸோ எக்ஸ்ட்ரா ஆளுங்களை டீச்சர்ஸ் மட்டும் போடுங்க, சீட்டை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ 3000 பேர் படிக்கிறாங்க, அடுத்து 3000 பேர் ஈவினிங் கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் அந்த மனுஷன். ஸோ இன்றைக்கி தான் அது ஈவினிங் கிளாஸாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு கரஸில் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து படித்து நாலேஜ் ஆகிட்டுருக்குறாங்க. இப்போ டெல்லியில் ஏன் நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்கணும் நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஐஏஎஸ் எழுதுகிறோம், ஐபிஎஸ் எழுதுகிறோம். அப்போ நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மக்களோட சேர்ந்து பழகி பேசி போகிற வர வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தேர்வு எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்து ஹிந்தி கற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மக்களை. அதாவது தன்னுடைய பெற்றவங்களை தன்னுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்கன்னா இது உனக்கு பிற்காலத்தில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாய்மொழி மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு குழந்தைங்க நினச்சிக்கிறீங்க. ஆனால் தப்புங்க குழந்தைங்களே. நீங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வந்து ஹிந்தி ஒரு இந்தியான்றது ஒரு மொழி. பார்த்தீங்கன்னா தேசிய மொழி நான் சொல்லலைங்க, யாரும் சொல்லலை. அது நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி கிடையாது. இருந்தாலும் நம்ம அங்கே நார்த்தில் நிறைய மக்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய தலைநகரம் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடிக்கு தலைநகரத்துக்கு போயிட்டு வர்றதுனால அந்த மொழி கற்றுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே நேயர்களே, இதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நஷ்டம் வரப்போகிறது ஒன்றும் கிடையாது. தமிழக அரசுக்கு இதனால் எந்த ஒரு நஷ்டம் வரப்போகிறது கிடையாது. இங்கிலீஷ் ஹிந்தி கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம், சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம். இது வந்து தங்களுடைய மூளையை வந்து அதிகப்படுத்திக்கிறோம். அவ்வளோ. இப்போ நீங்கள் 6 அறிவு இருக்கானும் போது 7வது ஒரு அறிவுக்கு போனால் என்ன எடுப்பது? நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நல்லா படிக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, இன்னும் பல மொழிகள் கற்றுக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு பல பேரோட பழக்க வழக்கங்கள் வச்சுக்கலாம். பல மாநிலங்களில் நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவேஷன். எனிவே நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மாநில அரசுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், எல்லா ஸ்கூல்லேயும் ஹிந்தி வாத்தியர்ஸை போடுங்க. இல்லாட்டி பிற மொழிகள் என்னென்ன அவங்க கற்றுக்கணும்னு சொல்லி அந்த நாட்டின் மக்கள் வந்து விரும்புகிறாங்களோ அதுக்குரிய அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த பள்ளிகளில் அந்தந்த மொழி தெரிந்த வாத்தியர்களை போட்டு பள்ளி சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.